மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகின் பெரிய கிரிக்கெட் லீக்காக கருதப்படும் IPL கிரிக்கெட் போட்டியின் அடிப்படையில் ஒவ்வொரு வீரர்களுக்கும் வழங்கப்படும் புள்ளிகள் அடிப்படையில் இப்பொழுது குஜராத் டைட்டன்ஸ் 7 போட்டிகள் பங்கேற்று 5 போட்டிகளில் வெற்றி 2 தோல்வியடங்களாக மொத்தமாக 10 புள்ளிகளோடு முதலாம் இடத்தில் இருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் இம்முறை சிறப்பான முறையில் செயற்பட்டு 7 போட்டிகள் பங்கேற்று 5 போட்டிகளில் வெற்றி 2 தோல்வியடங்களாக 10 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. பஞ்சாப் கிங் மொத்தமாக 7 போட்டிகளில் பங்கேற்று 5 போட்டிகளில் வெற்றி 2 தோல்வியடங்களாக 10 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த 3 அணிகளும் 7 போட்டிகளில் பங்கேற்று தலா 5 வெற்றிகள் அடங்கலாக 10 புள்ளிகளோடு தசம அடிப்படையில் 1ஆம் 2ஆம் 3ஆம் இடங்களை பிடித்திருக்கிறது. 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில் ராஜஸ்தானை வீழ்த்தி 8 போட்டிகளில் மொத்தமாக பங்கேற்று 5 போட்டிகளில் வெற்றி 2 தோல்வி அடங்கலாக 10 புள்ளிகளோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக பெங்களூர் அணி இம்முறை கிண்ணத்தை பெரும் அணிகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 7 போட்டிகள் பங்கேற்று 4 போட்டிகளில் வெற்றி 3 போட்டிகள் தோல்வி 8 புள்ளிகளோடு 5ஆம் இடத்தில் இருக்கின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சிறப்பாக செயற்படக்கூடிய வீரர்களை கொண்டு இம்முறை ராணா தலைமையில் களமிறக்கி இருக்கின்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 7 போட்டிகளில் பங்கேற்று 3 போட்டிகளில் வெற்றி 4 போட்டிகள் தோல்வி 6 புள்ளிகளோடு இப்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் IPL வரலாற்றில் 5 கிண்ணங்களை பெற்றுக் கொடுத்திருந்த ஒரு அணி இம்முறை முதல் போட்டிகளிலிருந்து தோல்வியை சந்தித்திருந்தாலும் இப்பொழுது இறுதியாக நடைபெற்ற போட்டிகள் வெற்றி மூலம் இப்பொழுது 7 போட்டிகள் பங்கேற்று 3 வெற்றிகள் 4 தோல்வியடங்களாக 6 புள்ளிகளோடு 7ஆம் இடத்தில் இருக்கிறது. ராஜஸ்தான் ராயல் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற ராஜஸ்தான் ராயல் அணி இம்முறை நேற்றைய தோல்வியோடு 8 போட்டிகளில் பங்கேற்று 2 வெற்றிகள் 6 தோல்விகள் அடங்கலாக மொத்தமாக 4 புள்ளிகளோடு 8ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதிரடிக்கு பஞ்சமில்லாத வீரர்களை அபாரமாக இளம் வீரர்களை கொண்ட அணியாக இருக்கின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இம்முறை 7 போட்டிகளை பங்கேற்று 2 போட்டிகள் மாற்றம் பெற்று 5 போட்டிகளில் தோல்வியடைந்து மொத்தமாக 4 புள்ளிகளோடு 9ஆவது இடத்தை பிடித்திருக்கிறது. 10ஆம் இடம் IPL வரலாற்றில் 5 கிண்ணத்துக்கு மேலாக பெற்றிருந்த ஒரு அணி எந்த வீரர்களாலும் நினைத்து கூட பார்க்காத ஒரு அணியாகவும் கருதப்படுகின்ற சென்னை சூப்பர் கிங் இம்முறை தான் எதிர்கொண்ட 7 போட்டிகளில் 2 போட்டிகளில் மாத்திரம் வெற்றி பெற்று 5 போட்டிகளால் தோல்வியடைந்து 4 புள்ளிகளோடு இப்பொழுது 10ஆம் இடத்தில் இருக்கிறது. 43 வயதிலும் MS தோனி அந்த அணிக்காக பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வீரராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இவ்வாறு இன்றைய தினத்தில் வெளியிடப்பட்ட புள்ளிப்பட்டியலை பார்ப்போமானால் இந்த புள்ளிப்பட்டியல் குஜராத் அணி 1ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு விளையாடியதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.